मेरा प्रिय तीसरी कक्षा छात्रों, नमस्ते। आज हमें हिंदी पढ़ में पहला पाठ देखिए। पहला पाठ में क्या देखिए? पहला पाठ का शीर्षक प्रार्थना। प्रार्थना देखिए, समझे? प्रार्थना में क्या क्या देखिए? प्रार्थना में प्रार्थना कविता, कठिन शब्द और अंग्रेजी शब्द टेस्ट। आज शब्दार्थ जवाब दो देखिए। இன்னைக்கு என்னப்பா ஃபஸ்ட் லெசனில் பிரார்த்தனா கவிதா பார்க்க போகிறோம். பிரார்த்தனா கவிதா ஆல்ரெடி பார்த்தது தான். அதுலேயே பிரார்த்தனா கவிதா ப்ளஸ் கடின் சப்தமும் அங்கிரேஜி சப்தமும் இன்றைக்கி டெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி நியூவாக என்ன பார்க்குறோம் அப்படின்னீங்கன்னாக்கா சப்தார்த்த ஜவாப் தோ. சப்தார்த்த அப்படின்னு கேட்டு சொன்னீங்கன்னா ஹிந்தி வேர்டுக்கு ஹிந்தி மீனிங் பார்க்குறோம். அடுத்து ஜவாப் தோனா கொஷின் ஆன்சர். இது ரெண்டும் தான் நம்ம இன்றைக்கி நியூவாக பார்க்க போகிறது. ஃபஸ்ட்டு நம்ம कविता பார்த்துடலாம். हे भगवान भगवान हे भगवान, तुम ही मेरे माता पिता हो, तुम ही मेरे माता पिता हो, तुम ही मेरे मित्र और भ्राता हो. हे भगवान भगवान हे भगवान, तुमने ही संसार बनाया, तुमने ही संसार बनाया, सभी सुखों से इसे सजाया. हे भगवान भगवान हे भगवान, ईश्वर हमको वीर बना दो, ईश्वर हमको वीर बना दो, दुखियों की सेवा सिखला दो. भगवान हे भगवान, सबको मीठे वचन सुनाई, सबको मीठे वचन सुनाई, अच्छे बच्चे सदा कहलाई, अच्छे बच्चे सदा कहलाई. भगवान हे भगवान भगवान हे भगवान, तुम ही मेरे माता पिता हो, तुम ही मेरे मित्र व भ्राता हो. हे भगवान भगवान हे भगवान. ஓகேவா, கவிதா பார்த்தாச்சு. இப்போ கவிதாக்கு அப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? கடின் சப்த. கவிதாவுடைய கடின் சப்த இன்றைக்கி டிக் வேர்ட்ஸ்னு சொல்லியிருந்தோம். ப்ரிப்பேர் ஆகிட்டிங்களா? சொல்லலாமா? संसार, संसारना वर्ल्डன்னு சொல்லியிருக்கோம். ஃபஸ்ட்டு வேர்ட் संसार, செகண்ட் வேர்டு பிராத்தா, செகண்ட் வேர்ட் பிராத்தா, செகண்ட் வேர்ட் பிராத்தா எழுதியாச்சா? தேர்டு வேர்டு ஈஸ்வர், தேர்டு சப்தம் என்னென்னா ஈஸ்வர். ஃபஸ்ட்டாக संसार சொன்னேன், செகண்ட் பிராத்தா, நெக்ஸ்ட்டு ஈஸ்வர். ஃபோர்த்து வேர்டு மித்ர, ஃபோர்த்து வேர்டு மித்ர. ஃபிஃப்த்து ஒன் பனாயா, ஃபிஃப்த்து ஒன் பனாயா. ஃபஸ்ட்டு ஒன் संसार, செகண்ட் ஒன் பிராத்தா, தேர்ட் ஒன் ஈஸ்வர், ஃபோர்த் ஒன் மித்ர, ஃபிஃப்த்து ஒன் பனாயா. 5 எழுதிட்டிங்களா? நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா? சிக்ஸ்த்து ஒன் வச்சன், வச்சன்னா வேர்டுன்னு சொல்லியிருக்கேன். வச்சன்னா வேர்டு. செவன்த் ஒன் சஜாயா, சஜாயானா டெக்கரேட்டட், அலங்கரிக்கிறதுன்னு சொல்லியிருக்கேன். சிக்ஸ்த்து ஒன் வச்சன் சொன்னேன், செவன்த் ஒன் சஜாயா எதியாச்சா? எயித்து ஒன் சிக், சிக்ல லேர்ன் கற்றுக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கோம். சிக். நைன்த் ஒன் துக்கு, நைன்த்து ஒன் துக். டென்த்து ஒன் மீட்டே, மீட்டேனா ஸ்வீட், இனிமையான. 6லேருந்து திருப்பி விட்டு பார்ப்போமா? சிக்ஸ்த்து ஒன் வச்சன், செவன்த் ஒன் சஜாயா, எயித்து ஒன் சிக், நைன்த் ஒன் துக், டென்த்து ஒன் மீட்டே. 11th ஒன் போகலாமா? மேரா, மேரானா மை, என்னுடைய அப்படின்னு சொல்லியிருக்கோம். மேரா. 11th ஒன்னது மேரா. 12th ஒன் வீர், 12th ஒன் என்னது வீர். வீர்னா ஸ்ட்ரென்த், நல்ல பலமாக இருக்கிறதுன்னு சொல்லியிருக்கோம். ஞாபகம் இருக்கா சொன்னது? ரிமைன் பண்ணிக்கோங்க. ஹம், ஹம்னா வி, நாம் நாங்கள் சொல்லியிருக்கோம்.
ஹம். எழுதிட்டிங்களா? நெக்ஸ்ட் இது போகலாமா? சுன். சுன்னா ஹியர், கேட்குறது. 15th ஒன் சுக்கு. சுக்குனா ஹாப்பி, சுகமாக இருக்கிறது. சரிங்களா? 11th ஒன் மேரா, 12th ஒன் வீர், 13th ஒன் ஹம், 14th ஒன் சுன், 15th ஒன் சுக்கு. ஓகேவா? இப்போ 15 டிக் வேர்ட்ஸு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. டிக் வேர்ட்ஸை ஹிந்தியில் என்னன்னு சொல்லுவோம்? கட்டின் சப்தன். கட்டின் சப்தை கம்ப்ளீட் பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் டெஸ்ட்டு போகலாமா? அங்கிரேஜி அர்த்தம். அங்கிரேஜி அர்த்தம் என்னது? இங்கிலீஷ் மீனிங்ஸ். நம்மளுடைய ஹிந்தி வேர்டுக்கு இங்கிலீஷு மீனிங் பார்க்குறோம். ஆல்ரெடி பார்த்துட்டோம். இன்றைக்கி என்னது? அதுவும் டெஸ்ட்டு எழுதிடலாமா? ஈஸியாக தானே இருக்குது. ஓகே, போகலாமா? பகவான். பகவான்கிற வேர்டு நீங்கள் எழுதிக்கலாம். இங்கிலீஷ் மீனிங் ஒன்றையும் நீங்கள் பார்க்காம எழுதணும். பகவான். செகண்ட் ஒன் மித்ர. செகண்ட் ஒன் மித்ர. தேர்ட் ஒன் ததா. தேர்ட் ஒன் ததா. ஃபோர்த் ஒன் பிராத்தா. ஃபோர்த் ஒன் பிராத்தா. ஃபிஃப்த் ஒன் சன்சார். ஃபிஃப்த் ஒன் சன்சார். ஃபர்ஸ்ட் ஒன் பகவான், செகண்ட் ஒன் மித்ர, தேர்ட் ஒன் ததா, ஃபோர்த் ஒன் பிராத்தா, ஃபிஃப்த் ஒன் சன்சார். ஓகேவா? இதுக்கு எல்லாமே எய்த்தாப்பில் என்ன பண்ணணும்? இங்கிலீஷ் மீனிங்ஸு எழுதியிருக்கணும். ஓகேவா? ஹிந்தியோட எழுதிட்டு எய்த்தாப்பில் கேப் விட்டுருங்க. அந்த இடத்துல நான் இங்கிலீஷ் மீனிங்ஸை பார்க்காம எழுதிருங்க. அடுத்தது பார்க்கலாமா? அடுத்த வேர்ட்ஸ்க்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டா? சஜாயா. 6th ஒன் என்னது? சஜாயா. 7th ஒன் துக்கி. 7th ஒன் துக்கி. 8th ஒன் சேவா. 8th ஒன் என்னது? சேவா. 9th ஒன் வச்சன். 9th ஒன் வச்சன். 6th ஒன் சஜாயா, 7th ஒன் துக்கி, 8th ஒன் சேவா, 9th ஒன் சச்சன். 9th ஒன் வச்சன். ஓகேங்களா? 9th ஒன் வச்சன். இப்போ சப்தார்த்தம் பார்ப்போம்ப்பா. சப்தார்த்தங்கிறது இன்னைக்கு கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். நியூவோ பிரார்த்தனா போயத்துடைய சப்தார்த்தம் பார்க்க போகிறோம். சப்தார்த்தமும் ஜவாப்தும் இன்னைக்கு கிளாஸில் நியூவாக நம்ம பார்க்க இருக்கிறது. ஓகேங்களா? சப்தார்த்த அப்படின்னா சப்தனா வேர்டு, அர்த்தனா மீனிங். என்ன வேர்டுக்கு என்ன மீனிங்? ஹிந்தி வேர்டுக்கு ஹிந்தி மீனிங். சப்தார்த்தம் என்னது? ஹிந்தி வேர்டுக்கு ஹிந்தி மீனிங். அங்கிரேஜி அர்த்தம்னா என்னென்னு சொல்லியிருக்கோம்? ஹிந்தி வேர்டுக்கு இங்கிலீஷ் மீனிங் சொல்லியிருக்கோம். சப்தார்த்தம்னா ஹிந்தி வேர்டுக்கு ஹிந்தி மீனிங். என்ன புரியுது அப்படின்னாக்கா, மாத்துனா மாத்தா. மாத்துங்கிறது ஹிந்தி வேர்டு, அதுக்கு ஹிந்தி மீனிங் என்ன? மாத்தா. அதே மாதிரி மித்ர. மித்ரனா ஃப்ரெண்டு, மித்ரனா தோஸ்துன்னு வரும். மித்ரனா தோஸ்து. நெக்ஸ்ட்டு பிராத்தா. பிராத்தானா பாயி. பிராத்தானா பாயி. ஃபோர்த் ஒன் ததா. ததானா அவுர், மேலும் அப்படின்னு சொல்லுவோம். ததானா அவுர். இப்போ மாத்துங்கிற ஹிந்தி வேர்டுக்கு மாத்தா அப்படிங்கிறது ஹிந்தி மீனிங். மித்ர அப்படிங்கிற ஹிந்தி வேர்டுக்கு தோஸ்து அப்படிங்கிற ஹிந்தி மீனிங். பிராத்தா அப்படிங்கிற வேர்டுக்கு பாயி அப்படிங்கிறது ஹிந்தி மீனிங். ததா அப்படிங்கிறதுக்கு அவுர் அப்படிங்கிறது சப்தார்த்தம். ததாங்கிறது அவுருங்கிறது சப்தார்த்தம், ஹிந்தி மீனிங். 4 வேர்ட்ஸும் புரியுதா? அடுத்தது பார்க்கலாமா? 5th ஒன் சன்சார். 5th ஒன் சன்சார். சன்சார்னா துனியா, உலகம் சொல்லியிருக்கோம். அப்போ சன்சாருங்கிற ஹிந்தி வேர்டுக்கு துனியா அப்படிங்கிறது மீனிங். 6th ஒன் வச்சன். வச்சன்னா வேர்ட்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம். அதுக்கு ஹிந்தி மீனிங் பாத். வச்சன்னா பாத். 7th ஒன் சதா. 7th ஒன் சதா. சதானா ஹமேஷா, எப்பொழுதுன்னு அர்த்தம், ஆல்வேஸ்ன்னு அர்த்தம். ஓகேவா? சதா அப்படிங்கிற ஹிந்தி வேர்டுக்கு என்ன ஹிந்தி மீனிங்? ஹமேஷா. சன்சார் துனியா, வச்சன் பாத், சதா ஹமேஷா. ஓகே, இது ஒரு தான் சப்தார்த்தம். சப்தார்த்தம் எத்தனை இருக்குது? 7 சப்தார்த்தம் இருக்குது. சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்? ஜவாப் தீஜியே. ஜவாப்னா கொஷின் ஆன்சர்னு அர்த்தம். ஓகேவா? கொஷின் ஆன்சரை பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு கொஷின், ஈஸ்வர் ஹமாரி கியா கியா ஹோத்தே ஹே. ஈஸ்வர் ஹமாரி கியா கியா ஹோத்தே ஹே அப்படின்னா கடவுள் நமக்கு என்னென்னவாக இருக்கிறார்.
ईश्वर हमारे माता पिता मित्र और भाई होते हैं. ईश्वर हमारे மாதா பிதா மித்ர அவர் பாய் होते हैं. கடவுள் நமக்கு என்னென்னவா இருக்காராம்? தாய், தந்தை, நண்பன் மற்றும் சகோதரனாக இருக்கிறார். அப்படிங்கிற இப்படி எல்லாமா இருக்கிற கடவுளை தான் நம்ம வேண்டி என்ன பண்ணுறோம்? நம்மளுக்கு பிளெஸ்ஸிங்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறோம். फर्स्ट क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க? ईश्वर हमारे क्या क्या होते हैं? ईश्वर हमारे माता पिता मित्र और भाई होते हैं. नेक्स्ट, ईश्वर से क्या बनाया है? கடவுளால் என்ன உருவாக்கப்பட்டது? கடவுள் என்னத்தை உருவாக்குனாரு? இந்த உலகத்துக்கு என்ன பண்ண சொல்லுவோம்? சன்சார், துனியா, எது வேணாலும் நம்ம சொல்லுவோம். ஈஸ்வர் சே சன்சார் பனாயா है. கடவுளால் உருவாக்கப்பட்டது என்னது? உலகம். ईश्वर से संसार बनाया है. ईश्वर से क्या बनाया है? ईश्वर से संसार बनाया है. नेक्स्ट क्वेश्चन என்ன பார்க்குறோம்னாக்க, हम सब किस तरह का वचन सुनाएं? நம்ம என்ன மாதிரி வார்த்தைகளை கேட்கணும்? சுன்னா கேட்குறது, என்ன மாதிரி வார்த்தைகளை கேட்கணும்? हम सब मीठे वचन सुनाएं. हम सब मीठे वचन सुनाएं. நம்ம என்ன இனிமையான வார்த்தைகளை கேட்க வேணும். हम सब किस तरह का वचन सुनाएं? हम सब मीठे वचन सुनाएं. ஓகேவா? 3 கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். ரொம்ப ஈஸியான கொஷின்ஸு, கஷ்டமே கிடையாது. என்ன फर्स्ट क्वेश्चन என்னது? ईश्वर हमारे क्या क्या होते हैं? நம்மளுக்கு என்னென்னவா இருக்காரு? ईश्वर हमारे माता पिता मित्र और भाई होते हैं. नेक्स्ट என்னது? ईश्वर से क्या बनाया है? கடவுளால் என்ன உருவாக்கப்படுது? ईश्वर से संसार बनाया है. கடவுளால் இந்த உலகம் உருவாக்கப்பட்டது. அடுத்து என்ன பார்த்துருக்கோம்? हम सब किस तरह का वचन सुनाए? நம்ம என்ன மாதிரி வார்த்தைகள்லாம் கேட்கணும்? हम सब मीठे वचन सुनाए. நம்ம எல்லோரும் இனிமையான வார்த்தைகளை கேட்கணும். ஓகேவா? 3 கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன்ப்பா. நல்லா படிங்க. படித்து ஒன்று ஒன்றா எழுதி பாருங்கள். அடுத்த கிளாஸில் என்ன பண்ணுவோம்? ஜவாப்தோவை ஓரலாம் மிஸ் இப்படி தான் கொஷின் கேட்பேன். நீங்கள் என்ன பண்ணுவோம்? வீட்டில் இருந்தால் நீங்கள் ஆன்சர் சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொரு வேர்டு தான் அதில் இன்சர்ட் பண்ணியிருக்கோம் நியூவாக. பாக்கியெல்லாம் கொஷின் உள்ளதே தான். அதெல்லாம் பயப்படாதீங்க. கஷ்டமாக இருக்கும்லாம் 3 கொஷின் கொடுத்துருக்காங்களே நிறையா இருக்குமோ அப்படின்லாம் பயப்படாத. ஈஸியாக இருக்கும். சரிங்களா? சொல்ல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போனோம்னா நிறையா படிக்கலாம். சரிங்களா? ஓகே, நல்லா படிச்சுக்கோங்க. கொஷின் கேட்கும்போது நல்லா ஆன்சர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டெஸ்ட் என்னது? சப்தார்த்த டெஸ்ட்டு கொடுப்பேன். அது ரிட்டன் டெஸ்ட்டு. கொஷின் ஆன்சர் ஜவாப் தோ என்னது? ஓரல் டெஸ்ட். முடிச்சிட்டோம்னா நியூ லெசன் போயிடலாம். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ, தன்யவாத்.